வெல்கம் டு ஜெயாஸ் டைனிங். இந்த மாங்கனி வாரத்தில் நம்ம கடைசியாக பார்க்க போகிறது மாங்காய் பச்சடி. நான் மாம்பழ கேசரியில் ஆரம்பித்தேன். மாங்காய் வச்சு எத்தனையோ டிஷ் ஆயிரக்கணக்கான வகையில் பண்ணலாம். ஆனால் அவ்வளோத்தையும் வீடியோ பண்ண முடியாது. அதனால் நான் ஒரு 7 ஐட்டம் தான் பண்ணி காமிச்சேன். இன்றைக்கி நம்ம மாங்காய் பச்சடி எப்படி பண்ணுறது பார்க்கலாம். மாங்காய் குழம்பு வச்சேன். நெக்ஸ்ட்டு மாங்காய் பச்சடி. இப்போ இந்த மாங்காயை தோல் சீவி நல்லா துண்டு துண்டாக கட் பண்ணிக்கோங்க. இந்த கொட்டை விதையை நீங்கள் கீழே போட தேவையில்லை, இதையும் போடலாம், டேஸ்ட் இருக்கும். நீங்கள் சாப்பிட்னாலும் பரவாயில்ல. ஓரளவுக்கு எல்லாம் எடுத்துகிட்டு இது பண்ணிக்கோங்க. ஒரு கடாய் வச்சுக்கோம். ஒரு கடாயில் கொஞ்சம் ஒரு 2 டம்ளர் தண்ணி, பாதி தண்ணி ஊற்றிட்டு இப்போ இந்த சீவி வச்ச மாங்காய் நல்லா கட் பண்ணி தோல் சீவி எடுத்த மாங்காயை இதில் போட்டு வேக வச்சுக்கலாம். மாங்காய் எப்படி வேணுனா போடலாம், தோலோடவும் போடலாம், தோல் இல்லாமல் போடலாம். அதே மாதிரி பச்சடியும் பல வெரைட்டி இருக்குது பண்ணுறதுக்கு. எனக்கு தெரிஞ்சு சில 3 விதமான பண்ண தெரியும். அதில் ஒரு விதம் தான் இந்த மாங்காய் பச்சடி. மாங்காய் சீசனில் இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இதில் ஒன்று மட்டும் தோலோடு இருக்குது. அது இந்த மாதிரி நீங்கள் ஓரளவு சப்பையாக தோல் சீவி இந்த மாதிரி மெல்லிஸாக போட்டுக்கிட்டிங்கன்னா வேகிறது ஈஸியாக இருக்கும். இப்படி போட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, இதையும் போட்டுக்கணும். 1/4 டீஸ்பூன் உப்பு. நெக்ஸ்ட் குழம்பு மிளகாய்த்தூள் இல்லை தனி மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் காரத்துக்கு போட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன். இந்த தனி மிளகாய்த்தூள் கொஞ்சம் காரமாக இருக்கும், அதனால் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. அது கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு இது நல்லா கலக்கி விட்டுட்டுங்க. கலக்கி விட்டுட்டு இது ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருவோம். தட்டு போட்டு இதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இது பாருங்கள், ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இது வெந்த பிறகு நம்ம பார்க்கலாம். ஒரு முக்கியமான டிப்ஸ் இருக்குது. அதாவது இது மாங்காய் விதை. இது இந்த மாங்காய் விதை நீங்கள் மாங்காய் கட் பண்ணும்போது இந்த விதையெல்லாம் தூக்கி போடாதுங்க. இதில் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது. இந்த விதையெல்லாம் நீங்கள் சேர்த்து வச்சு நல்லா வெயிலில் காய வச்சுடுங்க. வச்சு எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இது காஞ்ச பிறகு ப்ரௌன் கலராக மாறிடும். இந்த ப்ரௌன் கலராக மாறின பிறகு இது எல்லாத்தையும் உடச்சி இல்லை அப்படியே நீங்கள் ஒரு டப்பாவில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வருஷம் ஃபுல்லாக நல்லாயிருக்கும். இதை அதை பவுடர் பண்ணி நம்ம குழம்பு வச்சு நம்ம சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. அதாவது இது ப்ரௌன் கலராக மாறின பிறகு வெயிலில் காய வச்சு ப்ரௌன் கலராக மாற பிறகு இதை நீங்கள் ஒரு கடாயில் நெய் போட்டு அதில் சீரகமும் இந்த காய்ந்து போன இந்த விதையும் உடச்சி போட்டு நல்லா வறுத்து தூள் பண்ணி ஒரு சாதாரண எப்பவும் போல் ஒரு குழம்பு வச்சு அந்த குழம்புல இந்த பவுடரை போட்டு நம்ம கொதிக்க வச்சு சாப்பிட்டா அந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அது எதுக்காகனா வயிற்று வலிக்குது, சில பேருக்கு வயிறு வலிக்குது, சில பேருக்கு வயிற்று புண்ணாக இருக்கும், சில பேருக்கு வயிற்றுப்போக்கு அதாவது லூஸ் மோஷன் அது மாதிரி ஆகும்போது நீங்கள் மாத்திரை சாப்பிடாம உடனே இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா உடனே அது ஸ்டாப் ஆகிடும், நின்றுடும். அதே சமயம் சாதாரணமாகவே இருக்கும் பொழுதும் ஒரு நாள் இதை நீங்கள் குழம்பு வச்சு சாப்பிட்லாம். அப்போ தான் உங்களுக்கு வயிற்றில் ஏதோ புண்ணு இருக்குது அது மாதிரி இருக்கும் பொழுது இதை சாப்பிட்டிங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதனால் இது நல்ல மருத்துவ குணமாக இது என்னோடய அம்மா, எங்கள் பாட்டி எல்லாருமே இதை செய்வாங்க. இப்போ அது ரொம்ப பேர் யாரும் செய்கிறதில்ல. அதனால் இந்த விதையெல்லாம் நீங்கள் கீழே போடாமல் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதை இப்போ தான் நான் வச்சுருக்கேன். இது நான் ஒரு நாள் இதை நான் குழம்பு செஞ்சு அதை காய்ந்த பிறகு நான் வீடியோ பண்ணி காட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மாங்காய் விதையில் மாங்காயோட எல்லாமே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதாவது மாம்பழம், மாங்கனி, அந்த மாவிலை, அதுக்கப்புறம் இந்த மாங்காயோடைய விதை. இது இந்த விதை அதான் நான் சொன்னேன் இல்லையா, இதை எப்படி நான் பண்ணணும்னா நல்லா காய்ந்த பிறகு அதை 2-3 துண்டாக இடித்து இதை சீரகத்தோட நெய்யில் வறுத்து அதை மிக்சியில் பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும். மிக்சியில் பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டு அந்த குழம்பு பண்ணிவிட்டு அதை சுண்டும் பொழுது அந்த பவுட்ரை போட்டு நல்லா கலக்கிட்டு இறக்கிடணும். அதுதான் மாங்காய் விதை குழம்பு. மாங்காய் பருப்புன்னு கூட சொல்லுவாங்க. அந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நான் பச்சடிக்கு வச்சுருக்கேன். வெந்திருக்கான்னு தெரியல, இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். இன்னும் வேகலை. சரி, மூடி வச்சுடுவோம். நீங்கள் இதை குக்கர்லேயும் வைக்கலாம், ஒரு விசில் விட்டு. அதுவும் ரொம்ப சீக்கிரம் முடியும். இப்படியும் பண்ணலாம். ஓகே, ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம்.
இப்போ ஒரு 10-15 நிமிஷம் ஆயாச்சு. 10 நிமிஷம். மாங்காய் வெந்துடுச்சா பார்க்கலாம். இப்போ ஓரளவு மாங்காய் வெந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ இது ஒரு ஸ்மாஷ் வச்சு இதை நல்லா இப்படி அமுக்கிடுங்க. ரொம்ப வேண்டாம், லைட்டாக அப்படி அமுக்கலாம். ஒரு ஸ்மாஷ் வச்சு அமுக்கலாம். இல்லை கரண்டிலே கூட நீங்கள் அப்படி நல்லா குத்தி விட்டுடலாம். சரி, மாங்காய் வெந்தாச்சு. இப்போ இந்த சமயத்தில் தண்ணி கொஞ்சம் தாராளமாக இருக்கட்டும், பரவாயில்ல. இப்போ சமயத்தில் 1 கப் வெல்லம் அல்லது நாட்டு சக்கரம் இல்லை வெள்ளை சக்கரை, 3த்தில் எது வேணால் நீங்கள் போடலாம். ஆனால் ஃபஸ்ட்டு வந்து வெல்லம் போட்டால் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த 1 கப் வெல்லத்தை நான் இதில் போட்டுடுறேன். போட்டுட்டு இப்போ இதை வந்து நல்லா கலக்கி விட்டுடலாம். அது வெல்லம் போட்டு நல்லா கலக்கி விட்டுடலாம். வெல்லம் கரைஞ்சி வெல்லம் நல்லா தூள் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் அலசிடுங்க. போட்டுட்டு நல்லா, இப்போ கல்யாண வீடுகளில் சர்க்கரை தான் கொஞ்சம் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் நாட்டு சர்க்கரையும் வெல்லமும் கூட போடலாம். இப்போ இது இப்போ நல்லா வச்சுட்டு ஒரு மீடியம் ஸ்டவ்வில் வச்சுட்டு இப்போ நீங்கள் வந்து இதை கொஞ்சம் மூடி போட்டு வைங்க. அப்புறம் அந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி அந்த மாங்காவோட நல்லா இழைஞ்சி ஒட்டி அழகாக வரும். இப்போ பாருங்கள், நல்லா அப்படி கலக்கி விட்டுட்டு இப்போ வந்து கொஞ்ச நேரம் நம்ம வெல்லம் கரைஞ்சி அதோட சேர்ந்து வரட்டும். அப்போ கொஞ்சம் மூடியே பார்க்கலாம். மாங்காய் வச்சு ஒரு 10-15 நிமிஷம் ஆயாச்சு. இப்போ வெல்லம் கரைஞ்சிருக்கோம், பார்க்கலாம். பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சி இந்த மாங்காவோட நல்லா இழைஞ்சி வந்துடுச்சு. பார்த்தீங்களா, நல்லா கரைஞ்சி திக்காக வந்துடுச்சு. நல்லா அப்படி இந்த ஸ்மாஷர் வச்சு, நான் ஏற்கனவே ஸ்மாஷர் வச்சு நல்லா குத்தி விடுங்கன்னு. அதனால் பாருங்கள், நல்லா இப்படி இருக்குது பாருங்கள். நல்லா ஒரு மாதிரி குழஞ்சி இழைஞ்சி வந்திருக்கும் வெல்லத்தோட. அவ்வளோதான், முடிஞ்சது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இது வந்து இந்த நல்லா இது இப்போ வந்து நம்ம தாளித்து கொட்டிடலாம். இப்போ அதில் கொஞ்சம் நெய்யும் முந்திரியும் போட்டு நம்ம இதை தாளித்து வச்சுக்கலாம். இதை வந்து நீங்கள் நல்லா ஆறின பிறகு ஒரு டப்பாவில் வச்சு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இது நல்லா ஒரு 10-15 நாள் வச்சுக்கலாம். வெல்லம் வந்து போட்டனால கெட்டு போகாது. இதை நீங்கள் ஒரு வாரம் வச்சுக்கலாம். சாப்பிடும்போது சாப்பாட்டுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இது கிட்டத்தட்ட ஒரு ஜாம் டைப்பாகவும் இருக்கும். அதனால் நீங்கள் ப்ரெட்டில் கூட பூசி சாப்பிட்லாம். ஏன்னா நான் வந்து இந்த நல்ல மாங்காவை நல்லா ஸ்மாஷ் பண்ண வச்சுட்டேன் பார்த்தீங்களா, அதனால். சரி, ஓகே, நம்ம இப்போ வந்து தாளித்து கொட்டிடுவோம். இப்போ வந்து நீங்கள் வந்து இதுக்கு வந்து சில பேர் ஃபுட் கலர் சேர்ப்பாங்க, அதாவது கேசரி கலர். அது வேறு தேவையே இல்லை. ஓரளவு ஃபுட் கலரை அவாய்ட் பண்ணுறது நம்ம ரொம்ப நல்லது வயிற்றுக்கு. அதனால் இந்த வெல்லமே உங்களுக்கு நல்ல கலராக வந்திருக்கும் பாருங்கள். இந்த வெல்லமே அதுதான் நான் வந்து உங்களை வந்து இது போட சொல்லியிருக்கேன். அதாவது மிளகாய்த்தூள் அந்த காரமாகவே இருக்கும். தனி மிளகாய்த்தூள் பார்த்து போடுங்க. அதுக்கப்புறம் சரி, இப்போ பாருங்கள், இப்போ நம்ம இதை தாளித்து கொட்டிடுவோம். இப்போ நம்ம ஒரு சின்ன ஒரு முந்திரி பருப்பு ஒரு 5-6 பருப்பும் வெள்ளை திராட்சை அல்லது கருப்பு திராட்சை இருந்தால் அதை வந்து நம்ம தாளித்து கொட்டிக்கலாம். நெய்யில் தாளித்து கொட்டும்போது கொஞ்சம் நல்லா வாசனையாக ரிச்சாக இருக்கும். அதை கொட்டிடுவோம். இப்போ நம்ம மாங்காய் பச்சடி நல்லா திக்காக வந்துச்சு பாருங்கள். இப்போ அதில் நம்ம எடுத்து இந்த முந்திரி பருப்பை எடுத்து கொட்டிடலாம். இதை கொட்டி வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். வீட்டில் ஏதாவது கெஸ்ட்டு வந்தால் கூட இந்த மாதிரி அழகாக பந்தாவாக பண்ணி வைக்கலாம். மாங்காய் பச்சடி வந்து சில பேர் வந்து நல்லா துண்டு துண்டாக கட் பண்ணி அதை வந்து கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு காய்ச்சி காரம் போட்டு வெல்லம் போட்டு செய்வாங்க. அதுதான் எப்போது பொதுவாக காமனாக பண்ணுறது. இப்போ இந்த டைப்லேயும் பண்ணலாம். இதுலேயே நீங்கள் வந்து வெல்லத்துக்கு பதிலாக சர்க்கரையும் போட்டிங்கன்னா அது ஒரு கலராக இருக்கும். சர்க்கரையும் போட்டு இந்த மாதிரி ஜாம் மாதிரி பண்ணி இப்படி தாளித்து கொட்டி இது இப்படியும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஓகே, மாங்காய் பச்சடி ரெடி ஆயாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் ஃபுல்லாக நான் வந்து உங்களுக்கு மாங்காயிலேயே ஒரு 5-6 ஐட்டம் பண்ணி காமிச்சேன். இது வந்து நான் சொன்ன எத்தனையோ இருக்குது பாருங்கள், எத்தனையோ இருக்குது. ஆனால் எனக்கு நான் ஒரு 5-6 டிஷ் தான் பண்ணி காமிச்சேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் பண்ண போகிறது வாழையை வச்சு. அடுத்தது வாழையில் வந்து நம்ம ஒரு நெக்ஸ்ட் வீக் 5 நாள் ஃபுல்லாக விதவிதமான வித்தியாசமான டிஷ் பார்க்கலாம். இன்னையோட இந்த மாங்கனி வாரம் முடிஞ்சது. அடுத்தது வாழை.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.